சோதரம் ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய அருளாளர் இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதியும் கணக்கையும் மகிமையும் நேரிடுக்கு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த சேனை செபாய்க்கியத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் பொறுப்பாளருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வணக்கத்தையும் வாழ்க்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிட தலையிலே தாழ்த்தி பிடித்தோம். நல்ல தகப்பனே நமக்கு சோதரம். இந்த காலை வேலையை ஆசீர்வதிங்க. அடியனை மரத்தினை பேசும் உங்களுடைய இறுதிக்கு அதோடைய நினைவும் உங்களுடைய சமத்தை ஒருமுகப்பட்டு இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் செபங்கள் நல்லதுக்காக ஆமென். இன்றைய நாளுக்கு தேவன் நமக்கு கொடுக்கிறவன்னா சங்கீதங்களின் புஸ்தகம் திருப்பாடல் 91 4வது வசனம். 91:4. அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். என 3 பொருட்களை தேவன் சொல்லுகிறார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். உள்ள கைகளில் நம்மை வரைந்திருக்கிறவர் பேசுக அழைத்தவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய சிறகுகளாலே நம்ம மூடுகிற தேவனாய் இருக்கிறார். சட்டைகளின் கீழ் அடைக்கலம் நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு உண்டு. அவருடைய சத்தியம் நியாயபரமானங்கள், அந்த பரிசுத்த தீர்க்க தரிசன நமக்கு உரைக்கப்பட்டிருக்கிறதான இந்த கற்பனைகள் எல்லாம் நமக்கு வெகுமதியும் அரணமாய் இருக்கும் என்று சொல்கிறார். சங்கீத பகுதியை பார்க்கிற பொழுது அநேக இல்லங்களிலே இந்த 91ஆம் இந்த சங்கீத பகுதியை தான் அதிகமாய் வாசிப்பார்கள். ஒரு சுப காரியங்கள் என்றாலும் இந்த வசனத்தை வாசிப்பார்கள். நிறைய இல்லங்களிலே வாசி கேட்டுக்கிறேன். அதேபடி ஜபங்களுக்கு முன்பாக இந்த 91வது சங்கீத பகுதியை திருப்பாலே அநேகர் வாசித்து கேட்கிறோம். ஏன்னா கர்த்தர் நம்முடைய அனுதினமும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய செட்டையில் நிழலிலே அடைக்கலம் நாம் வரும் பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகப்பெரிய பாதுகாப்பு உண்டு என்று உணர்கிறோம். அந்த செட்டைகள் நமக்கு அடைக்கலமா இருக்கிறது, கோட்டையா இருக்கிறது, அது அரணாக நமக்கு இருக்கிறது. தாவீது ராஜா சொல்லுகிறார், உம்முடைய ஆத்துமா அண்டிக் கொள்கிறது, என்னை தொடர்ந்து வந்த விக்கிரங்கள் போக மட்டும் உமது சட்டை நிலையிலே நான் வந்தடைவேன். எனக்கு இருக்க பிரச்சனை இருக்கிற வரையும் உங்க சட்டை நிலையிலே நான் அமர்வேன் என்று சொல்லுகிறார். நீங்களும் 57:1 வாயிலாக சொல்லுகிறார். கர்த்தருடைய சட்டைகளில் நாம் மிகுந்த பாதுகாப்பு உண்டு என்று ஒவ்வொருவரும் நம்ப வேண்டும். கர்த்தருடைய சட்டைகள் நமக்குள் இருந்தால் இந்த உலகத்துக்குள் நாம் வாழ்கிற பொழுது எந்த விதமான போராட்டங்கள், துன்மார்க்குடைய சதி ஆலோசனை ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. இந்த உலகத்தார் அநேக விஷயங்களே பாதுகாப்பு உண்டு என்று சொல்லி நம்பி ஓடுகிறார்கள். அவர்களுக்கு பார்த்தா அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்தித்தாளிலும் தொலைக்காட்சியிலும் பார்க்கிறோம், பல விதமான இழப்புகளை இழந்து விட்டார் என்று சொல்லி. எதிர்பாராத விபத்துகள், பில்லி சுனிகள் தாக்குகின்றன, மாந்திர சக்திகள் தாக்குகின்றன, தீயோருடைய கொடுமையான சீற்றங்கள் தாக்குகின்றன. ஆனால் கர்த்தரை நம்பி உன்னதமான மரபில் வருகிறவனுக்கு ஒவ்வொரு மனுஷருக்கும் கர்த்தர் பாதுகாப்பை அளிக்கிறார். தாவீது ராஜா சொல்கிறார், என் இருதயம் தொய்ந்து போகும்போது பூமியின் கடையாத்தில் இருந்து நான் எங்க இருந்தாலும் உங்களை நோக்கி கூப்பிடுவேன். எட்டான உயரமாகிய கண்மனையில் கொண்டு போய் என்னை வைக்கிறீர் என்று சொல்லி சங்கீதம் 61:2 சொல்லுகிறது. நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம் உணர்வுகளா இருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் வியாகுலப்படும் போதும், கவலைப்படுவதும், தொய்ந்து போகும்போதும் கர்த்தருடைய சட்டைகளுக்கு நாம் ஓடி வருகிற பொழுது அவர் அன்பின் அரவணைப்பை நாம் உணர முடியும். அவர் தம் சிறகுகளால் நம்மை மூடுகிற தேவனாய் இருக்கிறார். எப்படி சிறகுகள் என்றால், இரவில் உண்டாகும் பயங்கரங்களும் உண்டு, பகலில் பறக்கும் அன்புகளும் உண்டு, இருளில் நடமாடி கொள்ள நோய்கள் உண்டு, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரமும் உண்டு. தாவீது ராஜா சொல்லுகிறது, தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடார மரபிலே ஒளித்து வைத்து என்னை கண்மனையிலே உயர்த்துவார் என்று சொல்லி சங்கீதம் 27:5 வாயிலாக சொல்கிறது. பயம் எல்லா மனுஷனுக்கும் தான் வருகிறது. நாமும் பயப்படலாம் இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு தைரியம் என்றால்
விசுவாசத்தில் தைரியமுள்ளமாய் மாறுகிறோம். கர்த்தர் நம்பிக்கையிலே கர்த்தருடைய சட்ட நிலையிலே போய் நாம் அமர்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு உண்டு. உன்னதமான மரபில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு இடம் உண்டு. அது எத்தனை 1000 பேராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் இடம் உண்டு. அவருடைய அடைக்கலத்திற்குள் எப்பொழுது விசுவாசிகள் ஓடி வருகிறார்களோ அவர்களுக்கு அடைக்கலம் அவரே கோட்டையும் அரணுமாய் இருக்கிறார் என்று சொல்லி. எப்படி என்றால் இந்த உலகத்தில் வாழ்கிற போது பொல்லாத மனிதர்கள் ஏராளம் உண்டு. அவருடைய வஞ்சகத்தின் நிமித்தமாக இன்றைக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு போர் நிமித்தமாக அநேக விஷக்கூண்டுகளை வீசி அநேக உயிர்கள் இன்னைக்கு போகிறது. அடுத்தபடியாக நம்ம ஃபேக்டரியான்னு சொல்வதாக விஷக்கிருமிகள் அவைகள் மூலமாக மனிதனை இன்றைக்கு நாசப்படுத்துகிறது. தெருவிலே நம்ம நடந்து போகிறதாக கூட தெருநாய்க்கள் கடித்து அநேகர் இன்னைக்கு தன் ஜீவனை இழந்து போகிறார்கள். காட்டு மிருகங்களும் நம் வீட்டில் சிலர் வளர்க்கும் போது அதனால் பாதிக்கப்பட்டு அநேகர் இன்றைக்கு தன் ஜீவனை இழந்து போகிறார்கள். இந்த உலகத்திலே நமக்கு ஆபத்து நிறைந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். இந்த உலகம் பயங்கரமான உலகம்தான். ஆனால் நமக்கு ஒரு பாதுகாப்பு என்றால் அது கர்த்தருடைய சட்டையில் மரபிலே நமக்கு உண்டு என்று நாம் நினைக்க வேண்டும். அவர் முதலாவது சொல்கிறார், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிச்சையும் கேளகும் என்ற வசனத்தை நாம் பார்க்கிற பொழுதெல்லாம் அநேக நாட்களிலே நாம் அதிசயப்பட்டு போகிறோம். அவர் தமது சிறகுகளால் எப்படி மூடுகிறார் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மானிட ஊரிலே வாழ்ந்த பொழுது அவர் சொல்லுகிறது பல காரியங்கள் பல ஊமைகள் மூலமாக எடுத்துரைத்திருக்கிறார். அதுல இயற்கை நிமித்தம் இயற்கையால் உண்டாக்கப்பட்டிருக்கிற பறவைகள், மிருகங்கள், தாவரங்கள் அடிப்படையை வைத்து நம் ஆழமான கருத்துக்களை மிகவும் எளிதாக புரிந்து கொள்ளும்படி தேவன் பேசியிருக்கிறார். அப்படி ஒரு ஊமைதான் கோழிக்கும் தன் குஞ்சுகளுக்கும் இடையிலே உள்ள உறவை, தேவனுக்கும் நமக்கும் விசுவாசிகளாக பிள்ளைகளுக்கு உள்ள உறவை ஒப்பிட்டு பார்க்கும்படி சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா வரலாற்றுத்தமோ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கோழியானது குஞ்சுகளை பொறிக்க வேண்டும் என்றால் முதலாவது முட்டைகளை அடைகாக்க வேண்டும். அடைகாப்பது என்பது சாதாரண ஒரு காரியமும் அல்ல, மிகவும் அதிக தியாகம் நிறைந்த ஒரு காரியம். சுமார் 21 நாட்கள் இந்த கோழி தன் சுகத்தை மறந்து, தன் பசியை மறந்து, சுதந்திரமாய் வெளியுலகத்தை சுற்றுவதை விட்டுவிட்டு அது ஒரு தவ நிலைமையிலே உட்கார்ந்து இருப்பதை காண முடிகிறது. கோழி முட்டையின் மேல் அமர்ந்திருக்கும் போது அந்த முட்டைக்குள் இருக்கிற மகிமையான மாறுதல் ஏற்படுகிறது. எண்ணெயும் மஞ்சளுமான திரவங்கள் குஞ்சாக வளர்கிறது. நரம்புகள், எலும்புகள், ரத்தங்கள், அணுக்கள் எல்லாம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தையும் நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அவர் 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசித்தார். அந்த உபவாசத்தின் வாயிலாகத்தான் சீஷர்களை தெரிந்து கொள்ள முடிந்தது. இரவெல்லாம் மலையிலே இருந்து ஜெபித்தார். கல்வாரி சிலுவையை சந்திப்பதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்தை போய் ஜெபித்தார். இயேசு கிறிஸ்து அவர் அதிகமாய் உபவாசித்து ஜெபத்தினாலே அநேக பிள்ளைகள் மகிமையிலே சேர்த்துக் கொள்ள அவர் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாமும் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிற அநேக காரியங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். கோழியை கவனித்து பாருங்கள் சொன்ன ஊமை. கோழி தன் முட்டையின் மேல், குஞ்சின் மேல் எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறது என்பதை நாம் உணர முடிகிறது. அப்படியே கிறிஸ்துவின் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாலும் அழிந்து போகிற ஆத்துமாக்களின் மேல் அக்கறை கொண்டவர்களாய் நாமும் உபவாசித்து அதிகாலை ஜபத்தை நாம் ஏறெடுக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். கோழி தன் குஞ்சுகள் சிறகும் கீழே கூட்டி சேர்த்து சொல்லும் வண்ணமாக கர்த்தர் நம்மையும் அப்படித்தான் கூட்டி சேர்க்கிறார். ஒரு கோழி தன் குஞ்சுகளோடு இறைச்சல் வெளியே செல்லும் பொழுது மேலே பருந்துகள் வட்டமிட்டால் உடனே தாய்க்கோழி குஞ்சுகளை எச்சரிக்கும் ஒரு சத்தத்தின் சிமிக்கையின் மூலமாக கோழி குஞ்சுகள் தன்னுடைய தாயின் சட்டைக்குள் ஓடி வந்து பகிர்ந்து கொள்கிறது. தாயின் சட்டைக்குள் வந்த அடைக்கலம் புகுந்த அந்த குஞ்சுகள் சட்டைகளுக்கிருந்து மெதுவாக தலையை வெளியே ஏற்றி பார்க்கிற பொழுது
அவைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெருமிதம், ஒரு விசுவாசம். அது பருந்தை பார்த்து நினைத்துக் கொள்ளுமா, பருந்தே, உன்னால் எனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது, நான் என் தாயின் சட்டைக்குள் இருக்கிறேன் என்று சொல்லி பருந்துக்கும் வல்லுநருக்கும் காத்துகளுக்கும் அது சவால் கொடுக்கிறதாக நினைத்துக் கொள்ளுமா. இன்றைக்கும் குஞ்சுகளினால் பருந்தை எதிர்த்து நிற்க முடியாதுதான், உண்மைதான். அவை மிகவும் சிறிதாய் இருக்கின்றன, பலனற்றவனாய் இருக்கின்றன. அது கோழியைப் போல பெரிதாக வளர்வதற்கு காலம் செல்லும். ஆனால் இப்போது அவைகளின் பாதுகாப்பு அந்த சட்ட நிலையில் இருக்கிறது என்பது எத்தனை அருமையான ஒரு ஓமையை கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது போலவே கிறிஸ்துடைய வருகை பரியந்தும் நமக்கு கர்த்தரின் அடைக்கலமும் பாதுகாப்பும் மிகவும் அவசியம். காரணம், சாத்தான் பருந்தை போல வட்டமிடுகிறான், சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அவனுக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து தெரிந்து கொள்ளப்பட்டவளை வஞ்சிக்க அவர் முயற்சிக்கிறார் என்று சொல்லி அப்போஸ்தலர் பேதுரு 1:5-8 நமக்கு நினைவுபடுத்தி சொல்கிறார். நமக்கும் ஆண்டவருக்கும் மிகப்பெரிய ஒரு உறவு என்னென்றால் தகப்பன் பிள்ளை என்ற உறவு. அந்த தகப்பன் பிள்ளை என்ற உறவிலே பட்சபாதம் இல்லை என்பதை நாம் முடியும். முதலாவது தம் சிறகுகளாலே நம்ம மூடி பாதுகாக்கிறார். அது இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, புறஜாதிக்கு உண்டு. இரண்டாவது வார்த்தை சொல்லுகிறது, அவர் சட்டையின் கீழே அடைக்கலம் புகுவாய் என்று சொல்லி, அவர் சட்டையின் கீழே நாங்கள் அடைக்கலம் புகுவதற்கு மார்க்கு சுவிசேஷம் 5:25 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான உண்மை சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. உண்மை சம்பவம், புறஜாதி ஜனம் 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அவருடைய வியாதியை நிமித்தமாக தன்னுடைய ஆஸ்திகள் அத்தனையும் அநேக வைத்தியர்களுக்காக செலவழித்து சற்றாயிலும் குணமாகவில்லை என்று சொல்லி சற்றாயிலும் குறித்து அவள் அறிந்து கொண்டு ஒரே ஒரு ஒரே ஒரு விடுதலை ரட்சகர் வேண்டுமானால் அதை இயேசு கிறிஸ்து சொல்லி அவர் சட்டியின் கீழ் அடைக்கலமாக ஓடோடி வருகிறார். இந்த பெண், அந்த பெண் நம்பிக்கையோடு அவருக்கு முன் சிறுகள் இருக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை காலகட்டத்தில் வந்தாலும் இல்லாத இயேசு கிறிஸ்து வஸ்திரத்தை தொடுகிறார். 12 வருடம் உள்ள பெரும்பாடு அந்த வியாதி அவனை விட்டு நீங்கி போயிட்டு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை பெற முடியாத ஒரு சூழ்நிலைக்குள் வருகிறார். அந்த ஆரோக்கியத்தை பெற்ற கொடுப்பது கர்த்தர் விசாரிக்கிறார். அந்த பெண் பயத்தோடு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தான் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாது, விசுவாசத்து மேல் நீ சுகமாய் இருப்ப சொல்லி அவளை வாழ்த்து ஆசீர்வதித்தார். காரணம், 12 பெரும்பாடுக்கு அவர் அடைக்கலமான தேவனாக இருந்தார். 12 பெரும்பாடுக்கு புறஜாதிகளுக்கும் அவர் நன்மை செய்கிற தெய்வமாக அவர் கடந்து வந்தார். அதே போலவே மூன்றாவது காரியமாய் சொல்லப்படுகிறது, அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும் என்று சொல்லி. இந்த வசனம் நம்ம அனைவருடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதிக சூழ்நிலை நாம் மறந்து விடுகிறோம். எப்படி என்று பார்ப்போம். ஏனால் 10 தலைமுறையாக சபிக்கப்பட்ட பெண் ரூத்து புத்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரூத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அப்ப மோவாபிய ஸ்திரீ என்று சொல்லி, யார் இந்த மோவாபிய ஸ்திரீ என்று பார்த்தால், லோத்து அவர் மனைவி 2 பிள்ளைகளும் கர்த்தரால் அழைக்கப்பட்ட பொழுது அந்த பிள்ளைகள் தடமாறி போனது நிமித்தமாய் வந்த சந்ததிகள் நிமித்தமாக சபிக்கப்பட்ட சந்ததியாய் அந்த ரூத்து சொல்லி வருது. 10 தலைமுறை கடந்து வருகிறார். இப்பொழுது தன் மாமனாரை இழந்து, தன் கணவனுடைய சகோதரனை இழந்து, தன் கணவனை இழந்து நிற்கிறார். மாமியாரும் மருமகளும் இருக்கிற பொழுது ரூத்து சொல்கிறார். அவர் சொல்லுகிற காரியம் தன்னுடைய சத்தியத்தை தன் மாமியார் மூலமாக கேட்டிருக்கிறார். அதற்கு சொல்கிறார், உன் தெய்வம் என் தெய்வம், உன் ஜனம் என் ஜனம் சொல்லி. 102:12 சொல்லுகிறது, உன் செய்திக்கு தக்க பலன் கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். இஸ்ரவேலின் தேவனுடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த புறஜாதி சட்டை அறியாத சனம் கணவனை இழந்து எல்லாவற்றையும் இழந்து தன் சொந்த மக்களை விட்டு விட்டு, சொந்த நாட்டை விட்டு விட்டு தன் மாமியாரோடு வருகிறார். ஒரு புறஜாதி பெண்ணாக ரூத்து
தேவனுடைய சத்திய நிழலுக்குள் ஓடி வந்தாள். கணவனை இழந்தவள் இளம் விதவை. கண்ணீரின் பாதையில் தவித்த அவள் கர்த்தரிடத்தில் வந்தாள். எப்படி காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் இருப்பதை போல இஸ்ரவேலின் தேவன் தனக்கு இருப்பதை அவள் உணர்ந்தாள். அந்த சத்திய நிழலிலே ஆவலாய் வந்து அமர்ந்தாள். ரூத் மோவாபிய வம்சத்தை சேர்ந்தவள். மோவாபியர் இஸ்ரவேலை வெறுத்தார்கள், அற்பமாய் எண்ணினார்கள். ஆனாலும் அவள் உள்ளம் இஸ்ரவேலின் தேவன் மேல் பாசம் கொண்டது. இஸ்ரவேல் தேவன் மீது அவள் அளவற்ற அலாதி பிரிய வைத்தாள். அது நிமித்தமாக சொந்த தேசத்தை விட்டு, தனத்தை விட்டு, உறவுகளை விட்டு கர்த்தரின் தேசமாக இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தால் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பினார். கிடைக்கிறது. விதவையாயிருந்த ரூத்துக்கு போவாஸ் என்கிற கணவனை கொடுத்தார். ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தான் என் வாழ்க்கையில எல்லாம் என்று சொல்லி யாரெல்லாம் வருகிறோமோ அத்தனை பேரும் அவர் சட்ட நிலவுக்குள் ஓடி வருகிற பொழுது அத்தனை பேருக்கும் ஆறுதல் சொல்கிறார் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் பண்ணமாக சொல்கிறது. வருத்தப்பட்டு பாரசமுக்குள்ள நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இயேசு அன்போடு அழைக்கிறார். புறஜாதி பெண்ணாகிய ரூத்துவை ஏற்றுக்கொண்ட அந்த அன்பின் தேவனுடைய கரம் இன்றைக்கும் அவர் சமூகத்தை தேடி வருகிற ஒவ்வொருவரையும் வேதமின்றி அவர் ஏற்றுக்கொள்ள ஆவலாய் இருக்கிறார். அதற்குத்தான் அவருடைய ரத்தத்தை இலக்கிரியமாய் அவர் நமக்கு செலுத்தி இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ரூத்துவை போல இஸ்ரவேல் தேவனுடைய சத்திய நிலையில் வந்து அமர்கிற பொழுது நம் மீது இருக்கிற முதலாவது சாபம் என்கிறது. இரண்டாவது, நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். மூன்றாவது, இந்த ரூத்துவின் சந்ததியில தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும்படி தேவன் செய்தார். அதனாலதான் சங்கீதக்காரர் எப்பொழுது சொல்கிற பொழுதுதான், தேவனே உங்களுடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்தர் உமது சட்ட நிலையிலே வந்து அடைகிறார்கள் சொல்லி இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய நிலையிலே வந்து அடையத்தக்கதாக பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் உலகத்தை பார்த்து அநேகர் ஓடுகிறார். இந்த உலகம் நம்மை தொடாது இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்ற சங்கீதக்காரர் சொல்கிறது, நான் விடியற்கால சட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கதையாளர்களை போய் தங்கினாலும் அங்கேயும் கர்த்தருடைய கை இருக்கிறது. ஒரு தரம் என்னை பிடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கை சங்கீதக்காரனுக்கு இருந்தது. அதே போல அதிகாலை வேலை பரிசுத்த சேனை ஜெப ஐக்கியத்தின் வாயிலாக ஜெபம் மிகவும் ஆசீர்வாதம் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் எடுக்கிற அந்த முயற்சிகள் விடிய காலத்தில் முழங்கால் ஊன்றி ஆவியிலே நிரம்பி நம் சட்டைகளை அடித்து எழும்பும் போது நாம் மலைகளை குறித்தோ குண்டுகளை குறித்தோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவைகளுக்கு மேலாக நாம் எழும்பி உன்னதங்களுக்கு செல்ல முடியும். வேதத்தில் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் விடியற் காலத்திலே கர்த்தரை தேடினார்கள், கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள், ஜெபித்தார்கள் என்பதையெல்லாம் நாம் அறியலாம். ஆபிரகாமுக்கும் தேவன் அப்படிப்பட்ட வழக்கங்களை தேவன் கொடுத்திருந்தார். அதனாலதான் மோசே காலையிலே அவர் சீனாய் மலையிலே ஏறி தேவ சமூகத்திலே நின்றார். அவர் முகம் பிரகாசம் அடைந்தது. விடியற் காலத்திலே தான் இஸ்ரவேலின் பாளையத்தில் மன்னா பொழிந்தது. விடியற் காலத்தில் தான் எலியாவுக்கு தாங்கள் அப்பங்களை இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்தது. நமது அருமை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அவர் வாழ்க்கையை நோக்கி பார்க்கிற பொழுது விடியற் காலத்தில் பிதாவோடு உறவாடும் ஒரு வனாந்தரத்தை நோக்கி சென்று அவர் தேவ சமூகத்தை காத்திருந்தார் என்று சொல்லி வேதத்தின் வாயிலாக நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இருக்கிற பொழுது நாம் விடியற் காலத்தில் எழும்பி ஜெபிப்பது நாள் முழுவதும் நமக்கு தேவ பலனையும் தேவ வல்லமையும் கொண்டு வரும். இதைத்தான் விடியற் காலத்து சட்டைகள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்றைக்கும் நாம் புறஜாதித்தனமாயிருக்கிற இஸ்லாமியரை பார்க்கிறோம். அவர் அதிகாலை 5 மணிக்கு பூமி ஜெபிக்க அழைக்கிறார்கள். நம்முடைய நீதி பரிசெயர் சதிசெயர்களுடைய நீதியிலும் அதிகமாக இருக்க வேண்டும் என்றுமா நாம் தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட நாம் எவ்வளவு நேரத்திற்கு முன்பாக எழுந்து கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் துதிப்பதற்கு ஆயத்தமாக இந்த நிமிஷமாக நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஒவ்வொருவருக்கும் பாதுகாவலர் உண்டு என்று தேவன் சொல்லுகிறார். அதன்படி கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வேத வார்த்தையின்படியாக அவர் சொன்னபடி அவர் சிறகுகளாலே நம்மை மூடுவார். அவர் சிறகுகளாக
அது மட்டுமல்ல, அவர் சொல்வது இரண்டாவது ஒரு காரியமா சொல்வது, சிறகுகளாலே நம்மை மூடி அவர் சொல்லுகிற பொழுது அவர் சட்டியின் கீழ் அடைக்கலம். எப்படி ஒரு ஜாதி பெண்ணா இந்த 12 வருட பெண்ணுக்கு அவர் சுகத்தை கொடுத்தாரோ அதே போல அது எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அது பில்லி சுனியமா இருக்கணும், அங்கிருந்து கர்த்தர் நமக்கு அடைக்கலத்தை கொடுப்பார். அவருடைய சக்தி அவசரம் நமக்கு கோட்டம் கேடமும் கண்மட்டமாய் இருக்கும் என்று தேவன் சொல்கிறார். அந்த தேவன் நோக்கி நாம் ஜெபிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இன்றைக்கும் நீ சொன்ன வார்த்தையின்படியாக உங்களுடைய சமூகத்தில் வேண்டுதலை விண்ணப்பத்தை நாங்கள் ஏறெடுக்கிறதாச்சா. ஆண்டவரே, இன்றைக்கு வாசிக்க கேட்ட சங்கீத பகுதி 9 சொல்லப்பட்டபடி இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று சொன்னபடி நாளிலே உங்கள் சமூகத்திலே நம்பி வந்து இந்த அதிகால ஜபத்தை தொடர்ந்து ஏறெடுக்கிற பரிசுத்த சேனை ஜப ஐக்கியத்தினுடைய பொறுப்பாளர்களும் பங்கு கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவர்களுக்கு உங்களுடைய சிறகுகளாலே மூடி அவர்கள் சட்டின் கீழ் இயேசுசாமி அவர்களுக்கு அடைக்கலத்தை நீ கொடுத்து சத்திய வசனம் அவர்களுக்கு அரணாகவும் கோட்டையும் கேடமாக இருக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து இந்த வேதத்திலே நிலைத்திருக்க எங்களுக்கு தெரிவி பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.